முற்றுகை என்பது மாதிரியான ஒரு கோழைத்தனம் எதுவும் இருக்க முடியாது. ஒரு கருத்து என்பது வெளியில் இருக்கக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கருத்தை ஒருத்தன் சொல்லாட்டியும் சொன்னாலும் அது வெளியில் இருக்குது. இன்னைக்கு நீ சீமான் வாயை அடைச்சிடலாம். நாளைக்கு 1000 சீமான் வந்து இந்த கேள்வியை கேட்பான். பெரியார் பேசுனதுக்கு என்ன, எந்த விதத்தில் அது நியாயம்? அவர் சொன்ன மாதிரி, சீமான் சொன்ன மாதிரி ஆவுன்னா பெரியார் எடுத்து அதான் நடக்குது. கலைஞர் இருக்கும்போது இந்த சிக்கல் வரல. ஸ்டாலின் வந்த பிறகுதான் இந்த சிக்கல் வருது. பெரியாரை சர்வரோக நிவாரணியாக கொண்டு வந்தது யாரு? 21 ஸ்டாலினுக்கு மட்டும் வந்த பிறகுதான் இது நடக்குது. திராவிடியன் ஸ்டாக்னு கலைஞர் வாயிலிருந்து எங்கெங்க வந்தது? திராவிடியன் ஸ்டாக்ன்ற வார்த்தை கலைஞர் வாயிலிருந்து என்னைக்கு வந்தது? ஏன் அறிவாலயத்தில் பெரியாருக்கு சிலை இல்லை? இந்த ஒரு கேள்விக்கு அவங்களை பதில் சொல்லுங்க. பெரியார் எடுத்து சந்தனமா பூசிக்கிறீங்கல்ல. இதே திமுக, இதே கலைஞர் பெரியார பல இடங்கள் இழந்து பேசியிருக்காங்க. நான் உங்களுக்கு கேட்குறேன், 49லேருந்து 67 வரைக்கும் இவர்கள் பிரிந்திருந்த காலகட்டத்தில் பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டதால திமுக வெளியில வருது. 67 இது வந்து ஆட்சிக்கு வராங்க. 49ல் திராவிட முன்னேற்ற கழகம் செப்டம்பர் மாதம் ராபின்சன் பூங்காவில் தொடங்குறாங்க. அதுக்கு 5-6 மாதம் முன்னாலே சண்டை வந்துடுது. அதிகாரப்பூர்வமாக வெளியில் வந்து செப்டம்பர் 16 கட்சி தொடங்குறாங்க. 1949 மார்ச் 2ஆம் தேதி நினைக்கிறேன் தேர்தலில் ஜெயிச்சு 67 திமுக ஆட்சியை கைப்பிடிக்குது. அதன் பிறகு பெரியாரை பார்த்து அவரை வந்து ஆட்சி அவருக்கு சமர்ப்பணன்றாங்க. இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா 67 தேர்தலில் பெரியார் காங்கிரஸை ஆதரித்தார். பச்சை தமிழரான காமராஜர் நம்மை ஆள வேண்டும் என்றார். தனித்தமிழ்நாடு கோரிய பெரியார் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு பிரிய வேண்டும், தனிநாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்த பெரியார் திமுகவை ஏற்றுக்கொள்ளாமல் காங்கிரஸை ஆதரித்தார். 67 ராஜாஜி திமுகவை ஆதரித்தார். ஆனால் ஆட்சி வந்த உடனேயே திமுக இந்த ஆட்சி சமர்ப்பணம் பெரியாருக்கு என்று அறிவித்தது. பெரியாரும் திமுகவை ஏற்றுக்கொண்டார். சரி, இந்த 49லேருந்து 67 வரைக்கும் 18 ஆண்டுகள் இவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்த விமர்சனங்கள் இருக்குல்ல. சட்டசபை உள்ளேயும் வெளியிலையும் வச்சு 2 தான் நான் சொல்கிறேன். 49லேருந்து 67 வரைக்கும் வந்த 18 ஆண்டுகள் வெளியில் வந்த விடுதலை நாளிதழ், இந்த 18 ஆண்டுகள் வந்து முரசொலி நாளிதழ். 18 ஆண்டுகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைங்க. பெரியார் என்று சொல்லவில்லை, ஈவேரா என்று சொன்ன கருணாநிதி சட்டமன்றத்தில் ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இன்னமும் ஏன் கைது செய்யவில்லை என்று அன்றைய காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலமும் காமராஜரும் 2 பேரில் ஒருத்தர் அவர்களை பார்த்து கேட்கிறார் சட்டசபையில். ஏன்னா 57 தான் கருணாநிதி சட்டசபைக்கு போகிறார். 57லேருந்து 67 அந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் அரசாங்கத்தை பார்த்து